வணக்கம் நண்பர்களே. ஒரு மிகப்பெரிய கோவில், ஆயிரக்கணக்கான சிற்பங்கள், பிரம்மாண்டமான கோபுரங்கள், நடுவில் ஆனந்த தாண்டவமாடும் சிவபெருமான். ஆனால் இந்த கோவிலின் மிகப்பெரிய ரகசியம் ஒரு சிலைக்குள் இல்லை, ஒரு கதவுக்கு பின்னாலும் இல்லை, ஒரு பழமையான சுரங்கத்திற்குள்ளும் இல்லை, ஒரு திரைக்கு பின்னால் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த திரை விலகும்போது நாம் எதிர்பார்ப்பது ஒரு தெய்வ உருவம். ஆனால் அங்கே ஒரு குறிப்பிட்ட உருவத்தை பார்க்க முடியாது. அப்படியானால் அங்கே என்ன இருக்கிறது? ஏன் அந்த இடம் சிதம்பர ரகசியம் என்று அழைக்கப்படுகிறது? இது உண்மையிலேயே ஒரு மர்மமா, அல்லது 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்ட ஒரு ஆழமான ஆன்மீக தத்துவமா? இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொள்ள நாம் பயணம் செய்ய வேண்டிய இடம் தமிழ்நாட்டின் சிதம்பரம். தில்லை என்ற பழமையான பெயர். இன்று நாம் இந்த ஊரை சிதம்பரம் என்று அழைக்கிறோம். ஆனால் பழங்காலத்தில் இந்த இடம் தில்லை என்று அழைக்கப்பட்டது. தில்லை மரங்கள் அதிகமாக இருந்த வனப்பகுதி என்பதால் இந்த பெயர் வந்ததாக மரபு கூறுகிறது. அதனால்தான் இங்குள்ள சிவபெருமான் தில்லை நடராஜர் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு காலத்தில் இது ஒரு அடர்ந்த வனப்பகுதி. அந்த வனத்தில் முனிவர்கள் தவம் செய்ததாகவும் பல்வேறு சைவ மரபு கதைகள் இப்பகுதியுடன் தொடர்புடையதாகவும் கூறப்படுகிறது. இந்த பின்னணியில்தான் சிதம்பரத்தின் முக்கியமான புராண கதை தொடங்குகிறது. சைவ புராண மரபில் தாருகாவனம் பற்றிய ஒரு பிரபலமான கதை உள்ளது. அந்த வனத்தில் பல முனிவர்கள் தங்கள் தவத்திலும் வேத சடங்குகளிலும் பெருமை கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. எங்கள் தவமும் சடங்குகளும் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்ற அகந்தை அவர்களிடம் ஏற்பட்டதாக புராணம் கூறுகிறது. அவர்களுக்கு ஒரு உண்மையை உணர்த்துவதற்காக சிவபெருமான் ஒரு மர்மமான வடிவத்தில் அங்கு வந்தார். அவருடன் விஷ்ணுவும் மோகினி வடிவில் வந்ததாக புராண கதை கூறுகிறது. முனிவர்களின் அகந்தை சோதிக்கப்பட்டது. கோபமடைந்த முனிவர்கள் யாகத்தின் சக்தியால் பலவற்றை உருவாக்கி சிவனை எதிர்த்ததாக கதை சொல்கிறது. முதலில் ஒரு புலி, பின்னர் ஒரு பாம்பு, அதன் பிறகு ஒரு முயலகன் என்று பல்வேறு வடிவங்கள் சிவனை தாக்க வந்ததாக புராணம் கூறுகிறது. ஆனால் சிவபெருமான் அவற்றை அடக்கி புலித்தோலை ஆடையாக அணிந்தார், பாம்பை ஆபரணமாக கொண்டார், முயலகனை தனது காலடியில் வைத்து அதன் மேல் ஆனந்த தாண்டவம் ஆடினார். இதுவே பின்னாளில் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்துடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. நடராஜர் ஏன் நடனம் ஆடுகிறார்? இங்கேதான் கதை இன்னும் ஆழமாகிறது. சிவன் ஏன் நடனம் ஆட வேண்டும்? ஒரு அரசர் அரியணையில் அமர்ந்திருப்பது போல சிவனை மட்டும் காட்டாமல் ஏன் நடனமாடும் வடிவத்தில் காட்டுகிறார்கள்? இதற்கு சைவ மரபு ஒரு ஆழமான விளக்கம் தருகிறது. நடராஜரின் நடனம் வெறும் நடனம் அல்ல, அது பிரபஞ்சத்தின் இயக்கத்தின் அடையாளம். படைப்பு, நிலைப்பாடு, அழிவு, மறைவு, அருள் என்று பல தத்துவ நிலைகளை நடராஜர் வடிவத்துடன் தொடர்பு படுத்தி விளக்குகிறார்கள். அதாவது இந்த உலகம் ஒரே நிலையில் எப்போதும் இருப்பதில்லை, எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. பிறப்பு வருகிறது, வளர்ச்சி வருகிறது, மாற்றம் வருகிறது, அழிவு வருகிறது, மீண்டும் புதிய தொடக்கம் வருகிறது. இந்த முடிவில்லாத இயக்கத்தை ஒரு நடனமாக கற்பனை செய்தால் அதன் மையத்தில் நிற்பவர் நடராஜர். இப்போது நடராஜர் சிலையை கொஞ்சம் நெருக்கமாக பார்ப்போம். சிவபெருமானை சுற்றி ஒரு தீவட்டம் இருக்கும். இந்த தீவட்டம் பிரபஞ்சத்தையும் அதன் தொடர்ச்சியான இயக்கத்தையும் குறிக்கும் அடையாளமாக விளக்கப்படுகிறது. அவரது ஒரு கையில் உடுக்கை, அந்த உடுக்கையின் ஒளி படைப்பின் தொடக்கத்தை குறிக்கும் அடையாளமாக சைவ மரபில் பார்க்கப்படுகிறது. மற்றொரு கையில் நெருப்பு, அது அழிவின் அடையாளமாக விளக்கப்படுகிறது. மற்றொரு கை அஞ்சாதே என்று சொல்லும் அபய முத்திரையில் இருக்கும், அதாவது பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்ற பொருள். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. நடராஜரின் காலடியில் ஒரு சிறிய உருவம் இருக்கும். அது முயலகன் என்று அழைக்கப்படுகிறது. அவன் அறியாமை அல்லது அகந்தையின் குறியீடாக விளக்கப்படுகின்றான். நடராஜர் அவன் மீது நிற்பது அறியாமையை வெல்வதை குறிக்கிறது என்று சைவ மரபு கூறுகிறது. தமிழ்நாட்டில் பல ஆயிரக்கணக்கான சிவன் கோவில்கள் இருக்கின்றன. ஆனால் சிதம்பரத்திற்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கிறது. அது பஞ்சபூத ஸ்தலம். சைவ மரபில் சிவபெருமான் 5 இயற்கை தத்துவங்களுடன் தொடர்புடைய 5 முக்கிய தலங்களில் வழிபடப்படுகிறார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதில் சிதம்பரம் ஆகாய தத்துவத்தை குறிக்கும் தலம். இதுதான் சிதம்பர ரகசியத்தை புரிந்து கொள்ள முக்கியமான திறவுகோல்.
ஆகாயம் என்றால் என்ன? நிலத்தை நாம் பார்க்க முடியும், நீரை தொட முடியும், நெருப்பை உணர முடியும், காற்றை அதன் இயக்கத்தின் மூலம் உணர முடியும். ஆனால் ஆகாயத்தை நாம் கையில் பிடிக்க முடியாது, ஒரு பெட்டிக்குள் அடைக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட வடிவம் கொடுக்க முடியாது. ஆனால் அது இல்லாமல் மற்ற அனைத்தும் இருப்பது சாத்தியமில்லை. இந்த எல்லையற்ற வெளி என்ற கருத்துதான் சிதம்பரத்தில் ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெறுகிறது. அதனால்தான் நடராஜரின் உருவத்துடன் சேர்த்து ஆகாய தத்துவமும் முக்கியத்துவம் பெறுகிறது. இப்போது வருகிறது சிதம்பர ரகசியம். நாம் அனைவரும் கேள்விப்பட்ட அந்த வார்த்தை சிதம்பர ரகசியம். இதன் பின்னால் என்ன இருக்கிறது? சிதம்பரம் கோவிலின் கருவறை வழிபாட்டு மரபில் நடராஜரின் திருவுருவத்துடன் தொடர்புடைய ஒரு திரை மற்றும் ஆகாயத்தை குறிக்கும் அருவமான வழிபாட்டு அம்சம் உள்ளது. திரை விலக்கப்படும் போது பக்தர்கள் எதிர்பார்ப்பது போல இன்னொரு பெரிய சிலை இல்லை. அதற்கு பதிலாக ஆகாய தத்துவத்தை உணர்த்தும் வெற்றிடமான வழிபாட்டு கருத்து முன்னிறுத்தப்படுகிறது. அதுதான் சிதம்பர ரகசியத்தின் மைய கருத்து. ஆனால் இதை வெறுமை என்று சொல்லிவிட்டு முடித்துவிட முடியாது. ஏனென்றால் அந்த வெறுமைக்கே ஒரு தத்துவ அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. ஏன் வெற்றிடம்? நாம் கடவுளை எப்போதும் ஒரு உருவத்தில்தான் கற்பனை செய்கிறோம். சிவன் என்றால் ஜடாமுடி, பிறை, கங்கை, திரிசூலம், பாம்பு. அப்படி என்றால் உருவமற்ற இறைவனை எப்படி வழிபடுவது? இதற்கான ஒரு பதிலாக சிதம்பரத்தில் ஆகாய தத்துவத்தை பார்க்கலாம். இறைவன் ஒரு உருவத்திற்குள் மட்டும் அடங்கியவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் கடந்தவர், எல்லாவற்றிலும் இருப்பவர். அதனால் காணக்கூடிய உருவத்திலும் இறைவன் இருக்கிறார், காண முடியாத வெளி என்ற கருத்திலும் இறைவன் இருக்கிறார் என்ற சிந்தனை இங்கே உருவாகிறது. அந்த திரையை மீண்டும் நினைத்து பாருங்கள். ஒரு திரை, அதன் பின்னால் இருக்கும் உண்மை. இந்த அமைப்பு ஒரு ஆன்மீக குறியீட்டாகவும் விளக்கப்படுகிறது. நமது வாழ்க்கையிலும் ஒரு திரை இருக்கிறது. அது என்ன? மாயை, அகந்தை, அறியாமை, பொருட்களின் மீது நாம் வைத்திருக்கும் பற்றுதல். இந்த திரை விலகும் போதுதான் உண்மையை உணர முடியும் என்று ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. அதனால் சிதம்பர ரகசியம் என்பது திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்ற கேள்வியை தாண்டி என் மனதில் திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்ற கேள்வியையும் நம்மிடம் கேட்கிறது. இப்போது சிதம்பரத்துடன் தொடர்புடைய மற்றொரு முக்கியமான புராண கதைக்கு வருவோம். பதஞ்சலி முனிவர். யோக மரபில் பதஞ்சலி என்ற பெயர் மிகவும் முக்கியமானது. அவருடன் வியாக்கிரபாதர் என்ற முனிவரும் சிதம்பரத்தில் புராண வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறார். இருவரும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை தரிசிக்க விரும்பியதாக மரபு கூறுகிறது. அவர்கள் கடுமையான தவம் செய்தனர். அவர்களின் பக்தியை கண்டு சிவபெருமான் அருள் புரிந்து சிதம்பரத்தில் தனது ஆனந்த தாண்டவத்தை வெளிப்படுத்தியதாக புராணம் கூறுகிறது. இதனால்தான் சிதம்பரம் நடராஜரின் தாண்டவத்துடன் இணைத்து புனித தலமாக வளர்ந்தது. சிதம்பரம் கோவில் எவ்வளவு பழமையானது! சிதம்பரம் கோவிலின் வரலாறு ஒரே ஒரு அரசரின் காலத்துடன் முடிந்துவிடவில்லை. பல நூற்றாண்டுகளாக பல அரச வம்சர்களின் ஆதரவும் பங்களிப்பும் இந்த கோவில் வளர்ச்சியில் இருந்திருக்கிறது. குறிப்பாக சோழர் காலத்தில் சிதம்பரம் முக்கியமான சைவ தலமாக வளர்ச்சி பெற்றது. பின்னர் பல்வேறு அரசர்களும் கோவில் கட்டுமானம், மண்டபங்கள், கோபுரங்கள், வழிபாட்டு அமைப்புகள் ஆகியவற்றுக்கு பங்களித்தனர். அதனால் இன்றைய சிதம்பரம் ஒரே காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல, பல தலைமுறைகளின் பங்களிப்பை தன்னுள் கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சின்னம். கோபுரங்களில் இருக்கும் நடன அசைவுகள். சிதம்பரம் கோவிலின் சிறப்புகளில் ஒன்று அதன் சிற்பங்கள். குறிப்பாக நடராஜரின் நடனத்துடன் தொடர்புடைய சிற்பங்கள் மிகவும் முக்கியமானவை. பரதநாட்டியத்தில் காணப்படும் பல கரணங்களுடன் தொடர்பு படுத்தப்படும் நடன அசைவுகள் கோவில் சிற்பங்களில் காணப்படுகின்றன. இதனால் சிதம்பரம் சைவ சமயம் மட்டுமல்லாமல் தமிழ் கலை, நடனம் மற்றும் கட்டிடக்கலை ஆகியவற்றுக்கும் முக்கியமான இடமாக மாறியுள்ளது. ஒரு நடன கலைஞர் கோவிலின் சிற்பங்களை பார்க்கும் போது அவர் ஒரு கல்லை மட்டும் பார்க்கவில்லை, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கல்லில் பதிக்கப்பட்ட நடன மொழியை பார்க்கிறார். சிதம்பரமும் தமிழ் சைவ மரபும்.
சிதம்பரம் தமிழ் சைவ பக்தி மரபிலும் மிக முக்கியமான இடம் பெற்றுள்ளது. நாயன்மார்கள் பாடிய தேவரா பாடல்களிலும் சிதம்பர நடராஜர் பற்றிய பக்தி வெளிப்பாடுகள் காணப்படுகின்றன. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தார் போன்ற சைவ நாயன்மார்களின் பாடல்கள் சிதம்பரத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்தின. பின்னர் மாணிக்க வாசகர் மரபிலும் சிதம்பரத்துடன் தொடர்புடைய ஆழமான பக்தி வெளிப்பாடுகள் காணப்படுகின்றன. அதனால் சிதம்பரம் ஒரு கட்டிடமாக மட்டுமல்ல, தமிழ் பக்தி இலக்கியத்தின் நினைவாகவும் பார்க்கப்படுகிறது. சிதம்பர ரகசியம் என்ற சொல் ஏன் இவ்வளவு பிரபலமானது? இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ரகசியம் என்ற வார்த்தை வந்தவுடன் நம்முடைய மனதில் என்ன தோன்றும்? யாருக்கும் தெரியாத ஒன்று, மறைத்து வைக்கப்பட்ட ஒன்று, ஒரு பெரிய மர்மம். ஆனால் சிதம்பர ரகசியத்தின் தத்துவத்தை அப்படி பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இது ஒரு மறைக்கப்பட்ட பொருளின் ரகசியம் என்பதை காட்டிலும் ஒரு உள்ளார்ந்த உண்மையை உணர்த்தும் ஆன்மீக குறியீடு என்ற விளக்கம் முக்கியமானது. அதாவது ரகசியம் வெளியே இல்லை, அதை உணர வேண்டியது நமக்குள்ளே. அறிவியலுடன் தொடர்பு இருக்கிறதா? சிதம்பரத்தை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் அடிக்கடி இணையத்தில் வருகிறது. நடராஜர் சிலை நவீன அறிவியலின் உண்மைகளை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே கூறிவிட்டது என்ற கருத்து. நடராஜர் சிலையை பிரபஞ்ச இயக்கத்துடன் தொடர்பு படுத்துவது சுவாரஸ்யமான ஆன்மீக விளக்கம். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நடராஜர் சிலை நவீன இயற்பியலின் குறிப்பிட்ட கோட்பாடுகளை முன்கூட்டியே நிரூபித்தது என்று அறிவியல் ஆதாரம் இல்லை. ஆனால் படைப்பு, அழிவு, மாற்றம், இயக்கம் போன்ற கருத்துக்களை நடராஜர் வடிவம் குறியீடாக வெளிப்படுத்துகிறது. அதுதான் இந்த உருவத்தின் மிகப்பெரிய கலை மற்றும் தத்துவ அழகு. இப்போது நம்முடைய முழு பயணத்தையும் ஒருமுறை திரும்பி பார்ப்போம். தில்லைவனம், நடராஜரின் ஆனந்த தாண்டவம், பதஞ்சலி, வியாக்கிரபாதர், பஞ்சபூத ஸ்தலத்தில் ஆகாயம், திரை, அருவமான வழிபாட்டு கருத்து, இவை அனைத்தையும் இணைத்து பார்த்தால் சிதம்பரத்தின் மர்மம் ஒரு பொருளில் இல்லை, அது ஒரு கருத்தில் இருக்கிறது. இறைவனை ஒரு உருவத்தில் மட்டும் அடைத்து விட முடியாது என்பதே அதன் மைய சிந்தனைகளில் ஒன்று. பக்தனின் பார்வையில் சிதம்பரம். ஒரு பக்தன் சிதம்பரத்திற்கு செல்கிறார். முதலில் அவர் பிரம்மாண்டமான கோபுரத்தை பார்க்கிறார். பின்னர் கோவிலுக்குள் செல்கிறார். நடராஜரை தரிசிக்கிறார். அவரது கண்கள் நடராஜரின் உருவத்தில் நிலைக்கின்றன. பின்னர் ஆகாய தத்துவத்துடன் தொடர்புடைய அந்த அருவமான வழிபாட்டு அம்சத்தை நினைக்கிறார். அப்போது ஒரு எண்ணம் தோன்றுகிறது. நான் வெளியே தேடும் இறைவன் என்னுள் இல்லையா? இதுதான் சிதம்பரத்தின் ஆன்மீக அனுபவமாக பல பக்தர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த இடத்தில் நாம் ஒரு முக்கியமான வேறுபாட்டை வைத்திருக்க வேண்டும். சிவபெருமான் தாருகா வனத்தில் தோன்றினார். பதஞ்சலிக்கும் வியாக்கிரபாதருக்கும் தாண்டவம் காட்டினார். இவை சைவ புராண மரபில் வரும் கதைகள். அதே நேரத்தில் சிதம்பரம் ஒரு வரலாற்று கோவில். அதன் கட்டிடக்கலை, கல்வெட்டுகள், அரசு ஆதரவு, கலை சிற்பங்கள் ஆகியவை வரலாற்று ஆய்வுகளுக்கு உரியவை. இரண்டையும் ஒன்றாக குழப்பாமல் பார்க்கும்போதுதான் சிதம்பரத்தின் முழு அழகையும் புரிந்து கொள்ள முடியும். சிதம்பரம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி. இப்போது இந்த கதையின் முடிவுக்கு வருகிறோம். சிதம்பரத்தின் மிகப்பெரிய செய்தி என்ன? உண்மை என்பது நாம் கண்களால் பார்க்கும் அனைத்தும் மட்டுமல்ல என்பதாக இருக்கலாம். ஒரு உருவத்தை பார்க்கிறோம், அதன் பின்னால் இருக்கும் அருவத்தை சிந்திக்கிறோம். ஒளியை கேட்கிறோம், அதன் பின்னால் இருக்கும் அமைதியை உணர்கிறோம். உலகத்தை பார்க்கிறோம், அதன் பின்னால் இருக்கும் எல்லையற்ற வெளி பற்றி சிந்திக்கிறோம். இதுதான் சிதம்பரத்தின் தத்துவ அழகு. பல கோவில்களில் நாம் கடவுளின் உருவத்தை தேடுகிறோம். ஆனால் சிதம்பரம் ஒரு வித்தியாசமான கேள்வியை நம்மிடம் கேட்கிறது. உருவத்திற்கு அப்பால் இருக்கும் இறைவனை உன்னால் உணர முடியுமா? நடராஜர் நமக்கு நடனத்தை காட்டுகிறார். அந்த நடனத்தில் உலகத்தின் இயக்கத்தை பார்க்க செய்கிறார். திரை நமக்கு மாயையை நினைவுபடுத்துகிறது. அதற்கு பின்னால் இருக்கும் ஆகாயம் எல்லையற்ற தன்மையை நினைவுபடுத்துகிறது. அதனால்தான் சிதம்பர ரகசியம் என்பது ஒரு திரைக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் மட்டுமல்ல, அது நம்முடைய மனதிற்குள் மறைந்திருக்கும் ஒரு கேள்வி. நான் யார்? நான் தேடும் இறைவன் எங்கே? கண்களுக்கு தெரியும் உருவத்தில் தானா, அல்லது எல்லையற்ற அந்த வெளியில் எங்கும் நிறைந்திருக்கிறார்களா? இந்த கேள்விக்கு ஒவ்வொருவரும் தங்களுக்குள் தேடும் பதில்தான் சிதம்பரத்தின் உண்மையான ரகசியமாக இருக்கலாம். இதுதான் தில்லை நடராஜரின் சிதம்பர ரகசியம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். சிவபெருமானின் கோவில் மர்மங்கள், புராண கதைகள், வரலாற்று உண்மைகள் மற்றும் நம் தமிழ்நாட்டின் ஆச்சரியமான ரகசியங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.